ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இது வந்து மார்னிங் அப்டேட். நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைக்ஸும் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. ரொம்பவும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிஃப்டி 50 இன்றைக்கி மார்னிங் கண்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்னா குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் ஆல்சோ நெகட்டிவ், ஏஷியன் மார்க்கெட் SGX Nifty 218 நெகட்டிவ் காமிக்கு, SGX Nifty ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நெகட்டிவ்க்கான இஷ்யூ காமிக்குது. சரி, இந்த நெகட்டிவ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், அதாவது நம்ம சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேடலாம்னு சொல்லிங்களா? ஸோ அந்த சேல் அண்ட் பைப்பு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் பார்க்கணும். FIDA டேட்டாவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 5 மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FIIs க்ரோஸில் பாருங்கள். அது வந்து -2074, DI வந்து க்ரோஸில் பார்த்தீங்கன்னா 222931 இருக்குது. மொத்தமாக இந்த மந்த்து டில் டேட் பார்த்தீங்கன்னா -7 இருக்குது. DIs வந்து +5 இருக்குது. ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டல் பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நான் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய யூஸ் இல்லை. SGX Nifty கூட ஓரளவுக்கு மைல்டாக ஒரு சின்னதாக ஒரு வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் SGX Niftyயை. நம்ம சார்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நேற்று அப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய டெலிகிராம் சேனல் இது. ஸோ மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து இந்த அப்பர் சைடு மூவ் வந்தது. ஸோ பிரேக் அவுட்கான சான்சஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்கான சான்சஸ் பார்க்கும். இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ண சேனல் இது. இப்போ ஃப்ரீயில் கூட 1 or 2 வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா Preis-Aktion வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் அது. இல்லை, இது வந்து ஃப்ரீ நம்ம ரெகுலர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கிற சேனல் வந்து எல்லோ கலர் இருக்குங்களா, Preis-Aktion தமிழ் அது. ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கிறது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோட சார்ட் இது. இது நேற்றோட கண்டிஷன் என்ன போட்டிருந்தோன்னா இது வந்து ரேஷன் ஜோன், இது ரேஷன் ஜோன். இது ப்ரைஸ் ஒரு வேளை இந்த இடத்துல வந்தால் கூட உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நேற்று வந்து கேப் அப் ஆனது மார்க்கெட் நல்லா பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 160-170 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆனது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபாலிங் ஆனது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போது மார்க்கெட் வந்து நெகட்டிவ் காமிக்குது, அதாவது கேப் டவுன் ஆக போகிறேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த கேப் டவுன் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேப் டவுன் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டில் சேலிங் வந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியான ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ ஆகிறதே கேப் டவுன் அப்படின்னா அங்கேருந்து ஒன்று ப்ரைஸஸ் சைட்வேஸில் போகும், இல்லை வந்து புல் பேக்காக வந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அங்கேருந்து கீழே போனோன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நீங்கள் சேல் பண்ணிட்டு போவீங்க? நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போது மார்க்கெட்டு இங்கேயே ஓப்பன் ஆகுது வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. நமக்கு சேலர்ஸ் எங்கே சப்போர்ட் இருக்காங்க? நமக்கு இந்த ஏரியாவில் தான் சேலர் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம போய் இங்கே சேல் பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே என்ன ஆகுன்னு தெரியாது, நமக்கு இங்கே என்ன ஆகணும்னு தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இந்த லெவல் வரும். எது நேற்று க்ளோசிங் கொடுத்துச்சிங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம அது ரிஸ்க் எடுக்கலாம், சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இங்கேயே சேல் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் எவ்வளோ தான் நீங்கள் பாயிண்ட் கீழே போயிட்டே இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம், பின்னாடி போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரிஸ்கி ட்ரேடாமையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இங்கேருந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் இதே உங்களுக்கு இந்த இடத்துல சேல் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் இந்த பாட்டம்லேருந்து சேல் பண்ணுறது எனக்கு என்னவோ அவ்வளோ சரியாக படலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 16,400 சில்லரை வந்து நீங்கள் சேல் பண்ணீங்க, அதாவது 16,450னா அது வந்து சப்போர்ட் லெவலாக கூட ஒர்க் ஆகும் மேபி. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. மேபி இந்த லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் சேல் பண்ணதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு பாருங்கள். ஏன்னா இந்த கேப் ரிஃபில் மதியானத்துக்கு அப்புறம் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் அங்கே வரத்துக்கு மதியத்துக்கு அப்புறம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்மிங் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாள் வந்து நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வரேன். முடிஞ்சால் அங்கேயும் என்னுடைய சொந்த கிராமத்தையும் வீடியோ பிடிச்சி போட ட்ரை பண்ணுறேன். அது என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜில் என்ன இருக்க போது, நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறது, ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, அதை தான் இருக்க போகுது. இப்போ பெரிய ஊருக்குலாம் துபாய் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க, ராக்கெட்டில் போகிறாங்க அப்படின்னா அதை பற்றி ஏதாவது பெரிய விஷயம் இருக்கலாம். இதை வந்து நம்ம வில்லேஜில் போடுறது என்ன நமக்கு போடுறது. சரி, ஓகே. இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் வந்து போடுறேன்.
இல்லைனா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன, நான் படித்த ஸ்கூல் இருக்கும் அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் ஊரில் என்ன நான் படித்த ஸ்கூல் இருக்கும், என்னுடைய கிராமத்தில் சொந்த வீடு இருக்கும், அப்புறம் நான் சுற்றின இடம் பிளேஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோதான். தவிர பெருசாக ஒன்றும் என்னோடய சொந்த கிராமத்தில் வந்து சின்ன கிராமம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 பேசுகிறேன். ஸோ நடுவில் ஒரு சின்ன விஷயம் பேசுகிறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. அதாவது நான் நிஃப்டி ஃபினிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பையிங் அப்படின்னா ரிஸ்கி தான். ஏன்னா வந்து இந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வீக்கில் இருக்குது. இதில் ரிஸ்கினா என்ன சொல்லுது, ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக பையிங்கில் போகும். அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம். ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஓகே, அப்போ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இப்போ 16,400க்கு கீழே சஸ்டெண்ட் ஆக முடியல, க்ளோசிங் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அதையும் தாண்டி பிரேக் டவுன் ஆகுது, அப்போ மட்டும் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேடலாம். அதுவரையும் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேடுது. ஏன்னா 200 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கேப். இங்கேருந்து ஒரு வேளை சப்போஸ் இந்த 16,672 உங்களுக்கு க்ளோசிங் ஓப்பனிங் கிடைக்குதுன்னா இங்கேருந்து நீங்கள் சேல் பண்ணிவிட்டு வாங்க, வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா ரிஸ்க் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் இப்படி என்ன கண்டிஷன் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரைமில் நேற்று எங்கே சென்ட் பண்ணியிருந்தேன், இது வந்து நேற்று மார்னிங் அப்டேட்டில் போட்டது. இது வீடியோவை போட்ட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸுங்க கேடு திரும்பவும் போட்டிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ நீங்களே இதே மாதிரி பண்ணலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னால் வந்துடும் அதெல்லாம். இப்போது இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன கண்டிஷன் பார்க்கணும்னா, நமக்கு சேம் அகைன் நமக்கு ஒரு புல் பேக் தேவைப்படுது. சப்போர்ட் லைன் 2 சப்போர்ட் லைன் பேக் டு பேக் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் லைன், இங்கே ஒரு சப்போர்ட் லைன், 2 பேக் டு பேக் சப்போர்ட் லைன் இருக்குது. நான் இந்த ஏரியா ரிஸ்க் பண்ணி சேல் பண்ணுவேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரையிலும் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சேல் பண்ணலாம். அகைன் உங்களுக்கு இப்போ ஒரு புல் பேக் கிடைக்குதா, பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. இந்த இடத்துல சேல் பண்ணால் பெட்டர். ஆனால் இந்த பாட்டமில் சேல் பண்ணால் அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி, மார்க்கெட் நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனால் எனக்கு வந்து சேலிங்கான ஒரு என்ன சொல்லுது ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதாவது ஃப்ரைடே இன்றைக்கி சேலிங்கில் வந்து எனக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி 200 பாயிண்ட்ஸ் சாப்பிட்டாங்க அவங்க. ஸோ இனிமேல் என்ன இருக்குது அதில், மேக்ஸிமம் இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகுமா. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜோன் தான் கம்மியான ஜோன் தான் இருக்குது சேலிங்கான ஜோனு. ஏன்னா பேக் டு பேக் சப்போர்ட் ஏரியா இருக்குது ரெண்டுமே. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுக்குங்க. சேலிங் எந்த இடத்துலேருந்து பண்ணலாம், பையிங் எந்த இடத்துலேருந்து பண்ணலாம். பையிங் வந்து ரிஸ்கி ட்ரேடாமல், ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். மேபி ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகலாம் மார்க்கெட்டு, இங்கேருந்து மேலே போதா இல்லை இங்கேருந்து மேலே போதான்னு தெரில. ஆனால் எவ்வளோ தூரம் எப்படி மேலே போகுது அதுதான் இருக்கிறது கேள்வி. மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் மேலே போனால் ஓகே, நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஒருவேளை சைட்வேஸில் கன்சாலிடேஷன்லேயே எப்படியே மேலே போயிடுச்சுனாக்கா ஃப்ரைடே அதுவும் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் அப்புறம் திரும்ப ஊர்லேருந்து வந்து திரும்ப அப்டேட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் மண்டே ஊரில் மொபைல் என்ன முடிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஊரில் எப்படி நெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதாவது டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லியிருந்தேன், இது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பெஷலி ஃபார் வெபினார் ஸ்டூடெண்ட் அது இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது சார், எனக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிமெட் லிங்க்கில் ஓப்பன் பண்ணவங்க யார் மேக்ஸிமம் அதிகமான ட்ரேட்ஸ் பண்ணுறாங்களோ, அதை மந்த்லி ஓவரால் மந்தில் அதிகமான ட்ரேட் யார் பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி 2 நபருக்கு வந்து என்னுடைய பெய்டு வெபினார் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக வந்து நான் எடுத்துக்கிறேன் 2 விஷயமா. ஒன்று பெய்டு வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை வந்து மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் பற்றி எதனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. ஸ்டாக்ஸ் பற்றி இப்போ எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த கிளாரிட்டிக்கில் எனக்கு பாட்டமில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுனால இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு அவ்வளோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.